வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஆசையாய் அதிக நேரத்தையும் உழைப்பையும் செலவழித்து உருவாக்கிய உயர்த்தப்பட்ட பாத்திகள் வெறும் 2 அல்லது 3 ஆண்டுகளில் உங்கள் செடிகளின் கல்லறையாக மாறக்கூடும் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், அதுதான் உண்மை. பலரும் இந்த அதிர்ச்சியூட்டும் உண்மையை எதிர்கொள்கிறார்கள். முதலில் செழிப்பாக வளர்ந்த செடிகள் போகப் போக வளர்ச்சி குன்றி மண் இறுகி உயிரற்றதாக மாறிவிடும். இந்த வீடியோவில் இந்த சோகமான கதை ஏன் நடக்கிறது என்பதை நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம். உயர்த்தப்பட்ட பாத்திகளை உருவாக்கும் போது மற்றும் பராமரிக்கும் போது நாம் செய்யும் மிக முக்கியமான தவறுகள் என்ன, மற்றும் மிக முக்கியமாக உங்கள் மண்ணை பல ஆண்டுகள் வளமாகவும் உயிரோட்டத்துடனும் வைத்திருப்பதற்கான ரகசியங்கள் என்ன என்பதை படிப்படியாக நான் உங்களுக்கு விளக்கப் போகிறேன். இந்த வீடியோவின் முடிவில் உங்கள் தோட்டம் ஒருபோதும் மலடாகாது என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் செல்வீர்கள். முதலில், உயர்த்தப்பட்ட பாத்திகள் ஏன் இவ்வளவு பிரபலமாக இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்வோம். அவை பல நன்மைகளைத் தருகின்றன. சிறந்த வடிகால் வசதி, மண்ணை கொத்திக் கிளற வேண்டிய அவசியமில்லை, உங்கள் தோட்டத்தின் மண்ணின் தன்மையை நீங்களே கட்டுப்படுத்தலாம், மற்றும் களைகள் குறைவாக இருக்கும். இது பார்ப்பதற்கும் அழகாக இருக்கும். ஆனால் இந்த நன்மைகளுக்கு பின்னால் ஒரு பெரிய சவால் மறைந்துள்ளது. உயர்த்தப்பட்ட பாத்தி என்பது ஒரு மூடிய அமைப்பு, ஒரு பெரிய தொட்டியைப் போன்றது. தரையில் உள்ள தோட்டத்தைப் போலல்லாமல் பூமிக்கு அடியில் இருந்து மண்புழுக்களும் நுண்ணுயிரிகளும் ஊட்டச்சத்துக்களும் இயற்கையாக வருவது இதில் மிகவும் குறைவு. நாம் செடிகளை வளர்க்கும்போது அந்த செடிகள் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுகின்றன. ஒவ்வொரு அறுவடையின் போதும் நாம் அந்த ஊட்டச்சத்துக்களை மண்ணிலிருந்து வெளியே எடுக்கிறோம். அவற்றை நாம் திரும்பக் கொடுக்கத் தவறும் போதுதான் பிரச்சனை தொடங்குகிறது. இந்த அடிப்படை உண்மையை புறக்கணிப்பதுதான் மண் மலடாவதற்கான முதல் படி. சரியான பாதையில் தொடங்க முதல் படி சரியான இடத்தை தேர்ந்தெடுப்பது. இது மிகவும் எளிமையானதாக தோன்றலாம், ஆனால் இதுதான் உங்கள் தோட்டத்தின் வெற்றிக்கு அடித்தளம். பெரும்பாலான காய்கறிகள் மற்றும் பூச்செடிகளுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 6 முதல் 8 மணி நேரம் நேரடி சூரிய ஒளி தேவை. உங்கள் வீட்டின் அல்லது தோட்டத்தின் எந்த பகுதி அதிக சூரிய ஒளியை பெறுகிறது என்பதை ஒரு நாள் முழுவதும் கவனியுங்கள். மரங்கள் அல்லது கட்டிடங்களின் நிழல் விழும் இடங்களை தவிர்க்கவும். அடுத்ததாக, தண்ணீர் வசதி. உங்கள் பாத்திகளுக்கு அருகில் ஒரு குழாய் அல்லது தண்ணீர் ஆதாரம் இருப்பது உங்கள் வேலையை மிகவும் எளிதாக்கும். கனமான தண்ணீர் கேன்களை தூக்கிக் கொண்டு நீண்ட தூரம் நடப்பது தோட்டக்கலையின் மீதான உங்கள் ஆர்வத்தை குறைத்துவிடும். இறுதியாக, தரை மட்டமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். சாய்வான இடத்தில் பாத்தியை அமைத்தால் தண்ணீர் ஒரு பக்கமாக வழிந்து மண் அரிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த 3 விஷயங்களையும், சூரிய ஒளி, தண்ணீர் மற்றும் சமமான தரை, சரியாக திட்டமிட்டால் நீங்கள் ஒரு வலுவான தொடக்கத்தை பெறுவீர்கள். அடுத்தது, உங்கள் பாத்திக்கான பொருட்களை தேர்ந்தெடுப்பது. இங்கு பல விருப்பங்கள் உள்ளன, ஒவ்வொன்றிற்கும் அதன் சொந்த நன்மைகள் மற்றும் தீமைகள் உள்ளன. மரம் மிகவும் பிரபலமான தேர்வு. இது இயற்கையாகவும் அழகாகவும் இருக்கும். ஆனால் சிடார் அல்லது ரெட்வுட் போன்ற அழுகாத மரங்களைத் தேர்ந்தெடுப்பது நல்லது. சாதாரண பைன் மரத்தை பயன்படுத்தினால் அது சில ஆண்டுகளில் மக்கிவிடும். மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கை: இரசாயனம் தடவப்பட்ட அல்லது பிரஷர் ட்ரீட் செய்யப்பட்ட மரங்களை, குறிப்பாக சிசிஏ, குரோமேட்டட் காப்பர் ஆர்சனேட் போன்ற பழைய மரக்கட்டைகளை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம். அதிலுள்ள நச்சு இரசாயனங்கள் மண்ணில் கலந்து உங்கள் காய்கறிகளுக்குள் சென்றுவிடும். உலோகம் ஒரு நவீன மற்றும் நீண்ட காலம் நீடிக்கும் லூசா சோன், கால்வனைஸ்டு ஸ்டீல் அல்லது காட்டன் ஸ்டீல் பல ஆண்டுகள் நீடிக்கும். ஆனால் கோடை காலத்துல அது ரொம்ப சூடாக்கூடும், இது வேர்களை பாதிக்கலாம். கல் அல்லது கான்கிரீட் கட்டைகள் மிகவும் நீடித்தவை மற்றும் நிரந்தரமானவை, ஆனால் அவை விலை உயர்ந்தவை மற்றும் அமைப்பதற்கு அதிக உழைப்பு தேவைப்படும். உங்கள் பட்ஜெட், அழகியல் மற்றும் உழைப்பை கருத்தில் கொண்டு சரியானதை தேர்ந்தெடுக்கவும். உங்கள் பாத்தியின் அளவு மிகவும் முக்கியமானது. அகலம், நீளம் மற்றும் ஆழம் ஆகிய 3ம் உங்கள் செடிகளின் வளர்ச்சியை நேரடியாக பாதிக்கும். அகலத்தைப் பொறுத்தவரை ஒரு நல்ல விதி என்னவென்றால், நீங்கள் பாத்தியின் நடுப்பகுதியை இருபுறமிருந்தும் எளிதாக அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். பொதுவாக 4 அடிக்கு மேல் அகலம் இருக்கக்கூடாது. இதற்கு மேல் அகலம் இருந்தால் நீங்கள் நடுவில் உள்ள களைகளை பிடுங்கவோ
அல்லது செடிகளை பராமரிக்கவோ சிரமப்படுவீர்கள். மேலும் மண்ணில் கால் வைத்து அதை இறுக்கமாக்க நேரிடும். நீளம் உங்களிடத்தை பொறுத்தது. நீங்கள் விரும்பும் நீளத்திற்கு அதை அமைத்துக் கொள்ளலாம். இப்போது மிக முக்கியமான பகுதி, ஆழம். பலரும் இங்குதான் தவறு செய்கிறார்கள். குறைந்தபட்சம் 12 அங்குலங்கள், 1 அடி ஆழம் இருப்பது அவசியம். இது வேர்கள் ஆழமாகச் செல்லவும், ஊட்டச்சத்துக்களை தேடவும், வலுவாக வளரவும் போதுமான இடத்தை கொடுக்கும். கீரைகள் போன்ற மேலோட்டமான வேர்களைக் கொண்ட செடிகளுக்கு இது போதுமானதாக இருக்கலாம். ஆனால் தக்காளி, கேரட் போன்ற ஆழமான வேர்களைக் கொண்ட செடிகளுக்கு 18 அங்குலங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆழம் இருப்பது இன்னும் சிறந்தது. ஆழம் குறைவாக இருந்தால் வேர்கள் வளர்ச்சி குன்றி செடிகள் பலவீனமாகிவிடும். பாத்தியின் சட்டகத்தை அமைத்த பிறகு அதன் அடிப்பகுதியை என்ன செய்வது என்ற கேள்வி எழுகிறது. அடிப்பகுதியை வெறுமனே விடலாமா அல்லது எதையாவது கொண்டு மூட வேண்டுமா? இதற்கு 2 பொதுவான அணுகுமுறைகள் உள்ளன. உங்கள் பாத்தியை புல் அல்லது களைகள் நிறைந்த இடத்தில் அமைத்தால் அடியில் அட்டை பெட்டிகளை அச்சிடப்படாத, பளபளப்பு இல்லாத அடுக்கலாம். இது ஷீட் மல்ச்சிங் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அட்டை பெட்டிகள் சூரிய ஒளியைத் தடுத்து கீழே உள்ள புல் மற்றும் களைகளை அழித்துவிடும். காலப்போக்கில் அவை மக்கி மண்ணுடன் கலந்து மண்புழுக்களுக்கு உணவாகிவிடும். இது ஒரு சிறந்த கரிம வழி. மற்றொரு பிரச்சனை பெரோபெருச்சாளி, கோஃபர்ஸ் அல்லது எலிகள் போன்ற கொறித்துண்ணிகள். உங்கள் பகுதியில் இந்த பிரச்சனை இருந்தால் பாத்தியின் அடிப்பகுதியில் ஹார்ட்வேர் கிளாத் எனப்படும் கால்வனைஸ்டு உலோக வலையை விரிப்பது அவசியம். இது அந்த உயிரினங்கள் கீழே இருந்து சுரங்கம் தோண்டி உங்கள் செடிகளின் வேர்களை தின்பதை தடுக்கும். பிளாஸ்டிக் விரிப்புகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், ஏனெனில் அவை நீர் வடிகாலையும் மண்புழுகள் மற்றும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் மேலே வருவதையும் தடுத்துவிடும். இப்போது பாத்தியை நிரப்பும் பகுதிக்கு வருவோம். இதுதான் உங்கள் தோட்டத்தின் இதயம். வெறும் மண்ணை மட்டும் கொட்டி நிரப்புவது ஒரு பெரிய தவறு. அதற்கு பதிலாக லசானியா கார்டனிங் அல்லது ஹியூகல் கல்ச்சர் எனப்படும் அடுக்கு முறையை பயன்படுத்துவது சிறந்த பலனை தரும். இது ஒரு நீண்ட கால உரமிடும் அமைப்பை உருவாக்கும். முதல் அடுக்காக, அதாவது ஏகேபாரே அடியில் பெரிய மரக்கட்டைகள், கிளைகள், குச்சிகள் போன்றவற்றை அடுக்கவும். இவை கார்பன் நிறைந்த பொருட்கள். இவை மெதுவாக மக்கி பல ஆண்டுகளாக உங்கள் மண்ணுக்கு ஊட்டச்சத்துக்களை வழங்கும். மேலும் அவை தண்ணீரை ஒரு பஞ்சு போல உறிஞ்சி வைத்துக் கொள்ளும். கோடை காலத்தில் உங்கள் செடிகளுக்கு ஈரப்பதத்தை வழங்கும். இந்த அடுக்கு காலப்போக்கில் மக்கும்போது அது மண்ணில் காற்றோட்டமான பைகளை உருவாக்கி வேர்கள் எளிதாக வளர உதவும். இது ஒரு நீண்ட கால முதலீடு போன்றது. உங்கள் மண்ணின் வளத்திற்கு அடித்தளமிடுகிறது. கீழே மரக்கட்டைகளை அடுக்கிய பிறகு அடுத்த அடுக்குகளை அமைக்க வேண்டும். இவைதான் உங்கள் தோட்டத்தின் இன்ஜினரை. மரக்கட்டைகளுக்கு மேல் பச்சை பொருட்களை, அதாவது நைட்ரஜன் நிறைந்த பொருட்களை ஒரு அடுக்காக பரப்பவும். இதற்கு நீங்கள் புல் வெட்டிய கழிவுகள், இலைகள், சமையலறை காய்கறி கழிவுகள், சமைக்காதவை அல்லது கால்நடை ஏறு நன்றாக மக்கியதாக இருக்க வேண்டும் போன்றவற்றை பயன்படுத்தலாம். இந்த நைட்ரஜன் நிறைந்த பொருட்கள் கீழே உள்ள கார்பன் நிறைந்த மரக்கட்டைகள் வேகமாக மக்குவதற்கு உதவும். இந்த பச்சை அடுக்கு உங்கள் கம்போஸ்ட் குவியலின் சூடான மையத்தைப் போல செயல்பட்டு நுண்ணுயிரிகளின் செயல்பாட்டை தூண்டும். இதற்கு அடுத்ததாக காய்ந்த இலைகள், வைக்கோல் அல்லது மரத்தூள் போன்ற பழுப்பு பொருட்களை கார்பன் மற்றொரு அடுக்காகச் சேர்க்கவும். இந்த பச்சை மற்றும் பழுப்பு அடுக்குகளை மாற்றி மாற்றி சேர்ப்பதன் மூலம் நீங்கள் ஒரு சீரான வளமான அடித்தளத்தை உருவாக்குகிறீர்கள். இது வெறும் மண்ணை நிரப்புவதை விட மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்போது இறுதி மற்றும் மேல் அடுக்கு. இதுதான் உங்கள் செடிகளின் வேர்கள் முதலில் வளரப்போகும் இடம். இந்த மேல் 6 முதல் 8 அங்குல அடுக்கு மிகவும் முக்கியமானதாகும். இதற்கு ஒரு UTTM கன்மட்டிடி கலவையை உருவாக்க வேண்டும். பொதுவாக இதற்கு 3 முக்கிய பொருட்கள் தேவை. 1. நல்ல தரமான மேல் மண், டாப் சாயில். இது உங்கள் பகுதியிலேயே கிடைப்பதாக இருக்கலாம் அல்லது கடைகளில் வாங்கியதாக இருக்கலாம். 2. நன்றாக மக்கிய உரம், கம்போஸ்ட். இதுதான் உங்கள் செடிகளுக்கு தேவையான பெரும்பாலான ஊட்டச்சத்துக்களை வழங்கும். 3. காற்றோட்டத்தை அதிகரிக்கும் ஒரு பொருள். இதற்கு தேங்காய் நார் கழிவு, கோகோபீட், பெர்லைட் அல்லது வெர்மிகுலைட் போன்றவற்றை பயன்படுத்தலாம்.
இந்த பொருள் மண்ணை இறுக்கமாகாமல் தளர்வாக வைத்திருக்க உதவும். இதனால் வேர்கள் எளிதாக சுவாசிக்கவும் தண்ணீர் சீராக வடியவும் முடியும். இந்த மூன்றையும் சமவிகிதத்தில் கலப்பது ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். அதாவது 1 பங்கு மேல்மண், 1 பங்கு கம்போஸ்ட் மற்றும் 1 பங்கு தேங்காய் நார் கழிவு. இந்த கலவைதான் உங்கள் செடிகள் செழித்து வளரத் தேவையான சரியான சூழலை உருவாக்கும். இப்போது நாம் செய்யும் தவறுகளைப் பற்றி பேசுவோம். முதல் மற்றும் மிகப்பெரிய தவறு, உயர்த்தப்பட்ட பாத்தியை ஒரு பெரிய தொட்டியாக மட்டும் நினைப்பது. பலர் கடைகளிலிருந்து ரெடிமேட் தொட்டி மண் பைகளை வாங்கி வந்து அதை அப்படியே பாத்தியில் நிரப்பிவிட்டு செடிகளை நட்டு விடுகிறார்கள். இது முதல் சில மாதங்களுக்கு வேலை செய்யலாம், ஆனால் நீண்ட காலத்திற்கு இது ஒரு பேரழிவு. தொட்டி மண் என்பது தொட்டிகளுக்காக வடிவமைக்கப்பட்டது. அது தற்காலிகமானது. ஆனால் ஒரு உயர்த்தப்பட்ட பாத்தி என்பது ஒரு மினி சுற்றுச்சூழல் அமைப்பு, மினி எக்கோசிஸ்டம். அதில் ஒரு உயிருள்ள மண் வலைப்பின்னல், சோய் ஃபுட் வெப் உருவாக வேண்டும். மண்புழுக்கள், பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள் மற்றும் எண்ணற்ற நுண்ணுயிரிகள் அனைத்தும் சேர்ந்துதான் மண்ணை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன. வெறும் தொட்டி மண்ணில் இந்த உயிரினங்கள் இருக்காது. காலப்போக்கில் செடிகள் அதிலுள்ள ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிய பிறகு அது வெறும் உயிரற்ற தூசியாக மாறிவிடும். உங்கள் பாத்தியை ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பாக பாருங்கள், ஒரு கொள்கலனாக அல்ல. இதுதான் மனநிலையில் ஏற்பட வேண்டிய முதல் மாற்றம். இரண்டாவது தவறு, தொடக்கத்திலேயே தவறான மண் கலவையை பயன்படுத்துவது. முந்தைய பகுதியில் சொன்னது போல சிலர் வெறும் தொட்டி மண்ணை நிரப்பி விடுகிறார்கள். இன்னும் சிலர் தங்கள் தோட்டத்தில் உள்ள சாதாரண மண்ணை அப்படியே அள்ளி பாத்தியில் நிரப்பி விடுகிறார்கள். இதுவும் ஒரு பெரிய தவறு. தரையில் இருக்கும்போது தோட்டத்தில் உள்ள மண் அதன் கட்டமைப்பை பெற்றிருக்கும். ஆனால் அதை அள்ளி ஒரு பெட்டிக்குள் போடும்போது அது மழையாலும் நீர்ப்பாசனத்தாலும் மிக எளிதாக இறுகி ஒரு செங்கல் போல மாறிவிடும். இதனால் வேர்களால் ஊடுருவ முடியாது, தண்ணீரும் வடியாது. மற்றொரு காய்னோஸ், சிலர் வெறும் கம்போஸ்டை மட்டும் கொண்டு பாத்தியை நிரப்பி விடுகிறார்கள். கம்போஸ்ட் மிகவும் நல்லது, ஆனால் அது மட்டுமே போதாது. அது மிகவும் அடர்த்தியாகவும் சில சமயங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடியதாகவும் இருக்கும். சரியான கலவை என்பது மண், ஸ்ட்ரக்சர், கம்போஸ்ட், நியூட்ரியன்ட்ஸ் மற்றும் காற்றோட்ட பொருள், ஏரேஷன் ஆகிய மூன்றின் சமநிலையாகும். இந்த சமநிலையை நீங்கள் தொடக்கத்திலேயே தவறவிட்டால் பிற்காலத்தில் அதை சரி செய்வது மிகவும் கடினம். மூன்றாவது பொதுவான தவறு, மண் இறுக்கத்தை, கம்பாக்ஷன் கண்டுகொள்ளாமல் விடுவது. நீங்கள் ஒரு அற்புதமான தளர்வான மண் கலவையை உருவாக்கியிருக்கலாம், ஆனால் நீங்கள் அதன் மீது நடந்தால் அல்லது கனமான கருவிகளை வைத்தால் அந்த தளர்வான அமைப்பு அழிந்துவிடும். மண் இறுக்கமடையும் போது அதிலுள்ள காற்றோட்டத்திற்கான சிறிய பைகள் நசுக்கப்படுகின்றன. வேர்களுக்கு சுவாசிக்க ஆக்சிஜன் தேவை, நுண்ணுயிரிகளுக்கும் ஆக்சிஜன் தேவை. இறுக்கமான மண்ணில் ஆக்சிஜன் இருக்காது. இதனால் வேர்கள் மூச்சுத் திணறி இறந்துவிடும். நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளும் அழிந்துவிடும். இதனால்தான் உயர்த்தப்பட்ட பாத்தியின் அகலம் 4 அடிக்கு மேல் இருக்கக்கூடாது என்று சொல்கிறோம். அப்போதுதான் நீங்கள் பாத்திக்குள் கால் வைக்காமல் வெளியே நின்று கொண்டே எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். உங்கள் குழந்தைகளையோ அல்லது செல்லப் பிராணிகளையோ பாத்திக்குள் விளையாட அனுமதிக்காதீர்கள். மண்ணை எப்போதும் தளர்வாகவும் காற்றோட்டமாகவும் வைத்திருப்பது உங்கள் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாக இருக்க வேண்டும். நான்காவது தவறு, நீர்ப்பாசனத்தில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வு. உயர்த்தப்பட்ட பாத்திகள் தரையில் உள்ள தோட்டத்தை விட வித்தியாசமாக செயல்படுகின்றன. அவை தரையிலிருந்து உயர்த்தப்பட்டிருப்பதால் 4 பக்கங்களிலும் காற்றுப்படுகிறது. இதனால் மண் வேகமாக காய்ந்துவிடும், குறிப்பாக கோடை காலத்தில். எனவே நீங்கள் அடிக்கடி தண்ணீர் ஊற்ற வேண்டியிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதிகப்படியான நீர்ப்பாசனமும் ஒரு பெரிய பிரச்சனை. நல்ல வடிகால் வசதி கொண்ட பாத்தியாக இருந்தாலும் தொடர்ந்து அதிக தண்ணீர் ஊற்றினால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் தண்ணீரோடு சேர்ந்து கீழே வடிந்துவிடும். இது லீச்சிங் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் தொடர்ந்து ஈரமாக இருக்கும் மண் வேர் அழுகல் போன்ற பூஞ்சை நோய்களுக்கு வழிவகுக்கும். சரியான அளவு தண்ணீர் ஊற்றுவது எப்படி? உங்கள் விரலை மண்ணில் 2 அங்குலம் வரை நுழைத்துப் பாருங்கள். மண் உலர்ந்ததாக உணர்ந்தால் தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஈரமாக உணர்ந்தால் தேவையில்லை. காலை வேளையில் தண்ணீர் ஊற்றுவது சிறந்தது. இது இலைகள் பகல் நேரத்தில் காய்ந்துவிட உதவும்.
5வது தவறு என்பிகே என்பிகே மீதான அதிகப்படியான மோகம். கடைகளில் விற்கப்படும் பல செயற்கை உரப்பைகளில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஆகியவற்றின் விகிதம் பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருக்கும். இதை வாங்கி செடிகளுக்கு போட்டால் போதும் என்று பலரும் நினைக்கிறார்கள். இது ஒரு குறுகிய கால தீர்வு மட்டுமே. செடிகளுக்கு இந்த 3 முக்கிய ஊட்டச்சத்துக்கள் மட்டும் தேவையில்லை. அவற்றுக்கு கால்சியம், மெக்னீசியம், சல்பர் போன்ற 2ஆம் நிலை ஊட்டச்சத்துக்களும், இரும்பு, மாங்கனீசு, துத்தநாகம் போன்ற நுண்ணூட்டச்சத்துக்களும், மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் தேவை. செயற்கை உரங்கள் இவற்றை வழங்குவதில்லை. மேலும் இந்த செயற்கை உரங்கள் உப்புகள், சால்ட்ஸ் ஆகும். இவற்றை அதிகமாக பயன்படுத்தும்போது மண்ணில் உப்பு படிந்து அது நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளைக் கொன்று மண்ணின் அமைப்பையே கெடுத்துவிடும். செடிகளுக்கு உணவளிப்பதை விட உங்கள் மண்ணுக்கு உணவளிப்பதில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் வளமான, உயிருள்ள மண்ணை உருவாக்கினால் அந்த மண் உங்கள் செடிகளுக்குத் தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் சரியான விகிதத்தில் வழங்கும். 6வது மிக முக்கியமான தவறு மண்ணை வெறுமையாக திறந்து விடுவது. அறுவடைக்குப் பிறகு அல்லது செடிகளுக்கு இடையில் உள்ள காலி இடங்களில் மண்ணை அப்படியே சூரியனுக்கும் காற்றுக்கும் வெளிக்காட்டுவது ஒரு பெரிய பாவம். PRKRTI ஒருபோதும் மண்ணை வெறுமையாக விடுவதில்லை. அது புற்களை அல்லது களைகளைக் கொண்டு அதை மூடிவிடும். திறந்த மண் பல பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது. நேரடி சூரிய ஒளி மண்ணில் உள்ள ஈரப்பதத்தை ஆவியாக்கி அதை உலர வைக்கும். மேலும் அது மண்ணின் மேற்பரப்பில் வாழும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை கொன்றுவிடும். பலத்த காற்று மேல் மண்ணை அடித்துச் சென்றுவிடும். கனமழை மண் அரிப்பை ஏற்படுத்தும். இதற்கு மிக எளிய மற்றும் சக்தி வாய்ந்த தீர்வு மல்ச்சிங் அல்லது மூடாக்கு. காய்ந்த இலைகள், வைக்கோல், மரச் சீவல்கள் அல்லது புல்கழிவுகளைக் கொண்டு மண்ணின் மேற்பரப்பை 2 முதல் 3 அங்குல உயரத்திற்கு மூடவும். இது ஈரப்பதத்தை தக்கவைக்கும், களைகளை கட்டுப்படுத்தும், மண்ணின் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கும் மற்றும் மெதுவாக மக்கி மண்ணுக்கு உரமாக மாறும். 7வது தவறு ஒற்றை பயிர் சாகுபடி மோனோகிராப்பிங். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஒரே இடத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த செடிகளை மீண்டும் மீண்டும் நடுவது. உதாரணமாக ஒரு பாத்தியில் இந்த ஆண்டு தக்காளி நட்டால் அடுத்த ஆண்டும் அதே இடத்தில் தக்காளி அல்லது அதன் குடும்பத்தைச் சேர்ந்த கத்தரி, மிளகாய் போன்றவற்றை நடுவது. இது மிகவும் பொதுவான மற்றும் ஆபத்தான பழக்கம். ஒவ்வொரு வகை செடிக்கும் குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் தேவை. நீங்கள் ஒரே செடியை மீண்டும் மீண்டும் நடும்போது அது மண்ணில் இருந்து அதே குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி அந்த சத்துக்களின் பற்றாக்குறையை ஏற்படுத்துகிறது. மேலும் ஒவ்வொரு செடி வகையையும் தாக்கக்கூடிய குறிப்பிட்ட பூச்சிகளும் நோய்க்கிருமிகளும் உள்ளன. நீங்கள் ஒரே செடியை நடும்போது அந்த பூச்சிகளுக்கும் நோய்க்கிருமிகளுக்கும் ஒரு நிரந்தரமான விருந்தை அளிக்கிறீர்கள். அவை அந்த இடத்திலேயே தங்கி பெருகி அடுத்த ஆண்டு உங்கள் பயிரை இன்னும் மோசமாக தாக்கும். ஒற்றை பயிர் சாகுபடி என்ற தவறுக்கு சரியான தீர்வு பயிர் சுழற்சி, கிராப் ரொட்டேஷன். இது ஒரு பழமையான ஆனால் மிகவும் பயனுள்ள விவசாய நுட்பம். இதன் அடிப்படை தத்துவம் மிகவும் எளிமையானது. ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் பாத்தியில் வெவ்வேறு தாவரக் குடும்பங்களைச் சேர்ந்த செடிகளை மாற்றி மாற்றி நடுவது. உங்கள் செடிகளை 4 முக்கிய குழுக்களாக பிரிக்கலாம். 1. காய்க்கும் செடிகள், ஃப்ரூட்டிங் பிளான்ட்ஸ், தக்காளி, கத்தரி, மிளகாய், வெண்டை. 2. வேர்க்காய்கறிகள், ரூட் வெஜிடபிள்ஸ், கேரட், பீட்ரூட், முள்ளங்கி. 3. இலை காய்கறிகள், லீஃபி கிரீன்ஸ், கீரை, லெட்யூஸ், முட்டைக்கோஸ். 4. பருப்பு வகைகள், லெக்யூம்ஸ், பீன்ஸ், பட்டாணி, அவரை. இந்த ஆண்டு ஒரு பகுதியில் தக்காளி நட்டால் அடுத்த ஆண்டு அதே இடத்தில் பீன்ஸ் நடவும். பீன்ஸ் செடிகள் காற்றில் உள்ள நைட்ரஜனை கிரகித்து மண்ணில் நிலைநிறுத்தும். அதற்கு அடுத்த ஆண்டு அந்த நைட்ரஜன் சத்து அதிகம் தேவைப்படும் கீரை வகைகளை நடலாம். இந்த சுழற்சி மண்ணின் ஊட்டச்சத்து சமநிலையை பராமரிக்கிறது மற்றும் பூச்சி, நோய் தாக்குதல்களை இயற்கையாகவே குறைக்கிறது. 8வது தவறு மண்ணுக்கு திரும்பக் கொடுக்க மறப்பது. நாம் செடிகளை வளர்த்து காய்கறிகளை அறுவடை செய்யும் போது நாம் அடிப்படையில் அந்த மண்ணில் சேமிக்கப்பட்டிருந்த ஊட்டச்சத்துக்களை அறுவடை செய்கிறோம். அந்த ஊட்டச்சத்துக்கள் நம் உடலுக்குள் செல்கின்றன. ஆனால் அந்த மண்
அது அதன் வளத்தை இழக்கிறது. இது ஒரு வங்கிக் கணக்கைப் போன்றது. நீங்கள் பணத்தை எடுத்துக்கொண்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் கணக்கு காலியாகிவிடும். நீங்கள் மீண்டும் டெபாசிட் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அறுவடைக்குப் பிறகும் நீங்கள் மண்ணுக்கு ஊட்டச்சத்துக்களை திரும்பக் கொடுக்க வேண்டும். இந்த எடு 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 என்ற மனப்பான்மையை மாற்றி எடு கொடு என்ற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்கள் மண் ஒரு உயிருள்ள STTI. அது பசியுடன் இருக்கும். அதற்கு தொடர்ந்து உணவளிக்க வேண்டும். இந்த எளிய உண்மையை புறக்கணிப்பதுதான் 2 அல்லது 3 ஆண்டுகளில் மண் உயிரற்றதாக மாறுவதற்கான முக்கிய காரணம். அப்படியானால் மண்ணுக்கு எப்படி உணவளிப்பது? சிறந்த வழி ஒவ்வொரு பருவத்தின் தொடக்கத்திலும் மண்ணின் மீது கம்போஸ்ட் சேர்ப்பது. இதை டாப் ட்ரெஸ்ஸிங் என்று கூறுவார்கள். இதற்கு நீங்கள் மண்ணை கொத்தவோ கிளறவோ தேவையில்லை. அப்படிச் செய்வது மண்ணின் கட்டமைப்பையும் மண்புழுக்களின் பாதைகளையும் பூஞ்சைகளின் வலைப்பின்னலையும் சிதைத்துவிடும். அதற்கு பதிலாக உங்கள் பாத்தியின் மேற்பரப்பில் 1 முதல் 2 அங்குல உயரத்திற்கு நன்றாக மக்கிய உரத்தை கம்போஸ்ட் ஒரு போர்வையைப் போல பரப்பவும். பின்னர் லேசாக மூடாக்கு மல்ச் இடவும். மழை பெய்யும் போதும் நீங்கள் தண்ணீர் ஊற்றும் போதும் அந்த கம்போஸ்டில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் மெதுவாக கரைந்து மண்ணின் ஆழத்திற்குச் செல்லும். மண்புழுக்களும் மற்ற நுண்ணுயிரிகளும் அந்த கம்போஸ்டை கீழே இழுத்துச் சென்று அதை மண்ணுடன் கலந்துவிடும். இது ஒரு மெதுவான இயற்கையான உரமிடும் செயல்முறை. இது உங்கள் மண்ணை தொடர்ந்து வளமாக வைத்திருக்கும். 9வது தவறு, மண்ணின் உணவு வலையை சோயில் ஃபுட் வெப் புறக்கணிப்பது அல்லது அழிப்பது. உங்கள் மண்ணின் மேற்பரப்புக்கு கீழே ஒரு கண்ணுக்குத் தெரியாத பிரம்மாண்டமான உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், புரோட்டோசோவாக்கள் மற்றும் நூற்புழுக்கள் நீமாட்டோட்ஸ் அங்கு வாழ்கின்றன. மண்புழுக்கள் சுரங்கம் தோண்டுகின்றன. பூஞ்சைகள் மைசீலியம் என்ற வலைப்பின்னலை உருவாக்கி ஊட்டச்சத்துக்களை செடிகளின் வேர்களுக்கு கொண்டு செல்கின்றன. இந்த ஒட்டுமொத்த அமைப்பும் சேர்ந்ததுதான் மண்ணின் உணவு வலை. இந்த உயிருள்ள வலைப்பின்னல்தான் உங்கள் மண்ணை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. ஆனால் நாம் பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சைக்கொல்லிகள் அல்லது களைக்கொல்லிகள் போன்ற கடுமையான இரசாயனங்களை பயன்படுத்தும்போது நாம் தீங்கு செய்யும் பூச்சிகளை மட்டும் கொல்வதில்லை, இந்த நன்மை செய்யும் ஒட்டுமொத்த இராணுவத்தையுமே அழித்து விடுகிறோம். இந்த கண்ணுக்குத் தெரியாத தொழிலாளர்களை அழிப்பது உங்கள் தோட்டத்தின் அடித்தளத்தையே தகர்ப்பதற்குச் சமம். கரிம மற்றும் இயற்கை முறைகளை பின்பற்றுவதன் மூலம் இந்த உணவு வலையை பாதுகாக்கவும். 10வது தவறு, மூடு பயிர்களின் கவர் கிராப்ஸ் சக்தியை பயன்படுத்த தவறுவது. இது ஒரு மேம்பட்ட தோட்டக்கலை நுட்பமாக தோன்றலாம், ஆனால் இது மிகவும் எளிமையானது மற்றும் பயனுள்ளது. உங்கள் முக்கிய பயிர்களை அறுவடை செய்த பிறகு குளிர்காலத்தில் அல்லது அடுத்த பருவம் வரை பாத்தியை வெறுமனே விடாமல் அதில் மூடு பயிர்களை விதைப்பதாகும். காராமணி, கவுப்பி, க்ளோவர், வெட்ச் அல்லது கம்பு போன்ற பயிர்களை விதைக்கலாம். இந்த பயிர்களுக்கு பச்சை உரம், கிரீன் மேனுவர் என்றும் பெயர். அவை பல நன்மைகளைச் செய்கின்றன. முதலாவதாக, அவை மண்ணை மூடி மண் அரிப்பை தடுக்கின்றன. இரண்டாவதாக, அவற்றின் வேர்கள் மண்ணை தளர்வாக வைத்திருக்கின்றன. மூன்றாவதாக, பருப்பு வகை மூடு பயிர்கள் காற்றில் உள்ள நைட்ரஜனை கிரகித்து மண்ணில் சேர்க்கின்றன. அடுத்த நடவு பருவத்திற்கு முன்பு இந்த பயிர்களை வெட்டி அப்படியே மண்ணில் கலந்துவிடலாம் அல்லது மூடாக்காக பயன்படுத்தலாம். இது உங்கள் மண்ணுக்கு ஒரு ஊட்டச்சத்து ஊக்கத்தை அளித்து அதன் வளத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும். இறுதியான மற்றும் ஒருவேளை மிக முக்கியமான தவறு, கவனிக்கத் தவறுவது. உங்கள் தோட்டம் உங்களுடன் பேசும், ஆனால் நீங்கள் அதை கேட்கத் தயாராக இருக்க வேண்டும். உங்கள் செடிகளின் இலைகள் மஞ்சள் நிறத்தில் மாறுகிறதா? இது நைட்ரஜன் பற்றாக்குறையின் அறிகுறியாக இருக்கலாம். வளர்ச்சி குன்றி இருக்கிறதா? மண்ணில் ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருக்கலாம். இலைகள் சுருண்டு போகிறதா? பூச்சித் தாக்குதலாக இருக்கலாம். மண் எப்போதும் ஈரமாக இருக்கிறதா? வடிகால் பிரச்சனையாக இருக்கலாம். உங்கள் செடிகளையும் மண்ணையும் தினமும் சில நிமிடங்கள் ஒதுக்கி கவனியுங்கள். மாற்றங்களை கமந்தி. ஒரு தோட்டக்கலை நிபுணராக மாறுவதற்கு புத்தகங்களை படிப்பதை விட உங்கள் சொந்த தோட்டத்தை கவனிப்பதே சிறந்த வழி. அதுவே உங்களுக்கு சிறந்த ஆசிரியராக இருக்கும். பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து
சரி செய்வதன் மூலம் சிறிய சிக்கல்கள் பெரிய பேரழிவுகளாக மாறுவதை தடுக்கலாம். உங்கள் தோட்டத்துடன் ஒரு உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு அபரிமிதமான பலனைத் தரும். ஆக இன்று நாம் பார்த்ததிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது. உயர்த்தப்பட்ட பாத்தி என்பது ஒரு முறை செய்துவிட்டு மறந்துவிடும் மேஜிக் தீர்வு அல்ல. அது ஒரு உயிர் உள்ள சுவாசிக்கும் சுற்றுச்சூழல் அமைப்பு. அதற்கு தொடர்ச்சியான கவனிப்பும் ஊட்டமும் தேவை. அதன் வெற்றி நீங்கள் தொடக்கத்தில் எப்படி உருவாக்குகிறீர்கள் என்பதிலும் அதை ஆண்டு முழுவதும் எப்படி பராமரிக்கிறீர்கள் என்பதிலும் அடங்கியுள்ளது. வெறும் செடிகளுக்கு உணவளிப்பதை நிறுத்திவிட்டு உங்கள் மண்ணுக்கு உணவளிக்கத் தொடங்குங்கள். சரியான பொருட்களைக் கொண்டு சரியான முறையில் அடுக்கு அடுக்காக உங்கள் பாத்தியை உருவாக்குங்கள். மல்ச்சிங், பயிர் சுழற்சி மற்றும் கம்போஸ்ட் சேர்ப்பது போன்ற எளிய பழக்கங்களை உங்கள் தோட்டக்கலை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இரசாயனங்களைத் தவிர்த்து இயற்கையோடு இணைந்து செயல்படுங்கள். நீங்கள் இதைச் செய்தால் உங்கள் உயர்த்தப்பட்ட பாத்திகள் 2 அல்லது 3 ஆண்டுகளில் மலடாகிப் போகாது. மாறாக ஆண்டுகாண்டு வளம் பெற்று உங்களுக்கு ஆரோக்கியமான சுவையான காய்கறிகளையும் அழகான பூக்களையும் பரிசாக வழங்கும். இந்த பயணம் ஒரு முதலீடு, உங்கள் நேரத்திற்கும் உங்கள் ஆரோக்கியத்திற்கும் மற்றும் பூமிக்கும் நீங்கள் செய்யும் ஒரு சிறந்த முதலீடு. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்கள் உயர்த்தப்பட்ட பாத்திகளில் நீங்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்ன? அல்லது இந்த வீடியோவிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான விஷயம் என்ன? கீழே உள்ள கருத்துக்களில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.